சபையோருக்கு என் வணக்கம். கல்வியிலும் கலையிலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தோர்கள் இத்தனை பேர் இங்க இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமா தெரியல. பக்குன்ற சவுண்ட் மட்டும் தான் மைண்ட்ல கேக்குது. சோ மூளையெல்லாம் பெருசா யூஸ் பண்ணாம மனசுல தோன்ற 4 வார்த்தையை பேசிட்டு போக போறேன். பேரன்பும் பெரும் கோபமும். இந்த கதையை சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆஃபீஸ்க்கு போனேன். சோஃபால நானு, டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சார் அவங்க இருந்தாங்க. கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. கட் ஃபீலிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதை எனக்குள்ள உருவாக்குச்சு. தட் இஸ் வை ஐ வாஸ் லைக், சரி கொஞ்ச நாள் சாராவா வாழ்ந்து பார்ப்போம். ஸோ எங்க அப்பா அம்மாவுக்கு நடந்தது ஒரு கலப்பு திருமணம் தான். அச்சா மலையாளி, அம்மா தமிழ். அப்போ அம்மா சின்ன வயசுல சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லயும் இருக்கிற மாதிரி சில மனக்கசப்புகள் எங்க அம்மாக்கும் இருந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டேன். பட் எங்க அப்பா அம்மா எனக்கு பாலூட்டி வளர்த்ததோட சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படிச்சும் வளர்த்துருக்காங்க. அதுல ஒண்ணு நான் கேட்டது, ஓடி விளையாடு பாப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படி ஆரம்பிச்சு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பாரதி அப்படியே ஓர் உயிர், 2 உயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணும்ன்ற மாதிரி கோழி, நாய், பசு எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவாரு. அதை முடிச்சு நெக்ஸ்ட் இல் மூவ் டு தாயை பற்றி பேசியிருப்பார். அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவை பத்தி பேசியிருப்பாரு. அப்புறம் வேதத்தை பத்தி பேசியிருப்பாரு. கடைசியில ஹில் டேக் இட் டு சாதி. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 2 வேர்சஸ் இருக்கும். அதை சொல்லணும்னு ஆசைதான், பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. மீம் கண்டென்ட் ஆயிட விரும்பல, எங்கேயாச்சும் 1-2 வார்த்தை தப்பா போய். ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஆல் ஆஃப் யுவர் பர்மிஷன். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்களே மேலோர், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா. பாரதியின் இந்த வரிகள் என் மனசுல வளரும் போது உண்டாக்குன தாக்கத்தை பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பா பாக்குறவங்க மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும். சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்னலாம் உங்க மனசுல சொல்லுதுன்றத நீங்க எங்க கிட்ட சொல்றதுக்காக ஆஃபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாருன்னு காத்துட்டு இருக்க குழந்தை மாதிரி கண்டிப்பா நானும் காத்துட்டு இருப்பேன். இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவா வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார். நான் இந்த படத்துல சாராவா இருந்ததுல நிறைய சிரிச்சேன், கொஞ்சம் அழுதேன், ரொம்ப வலி அனுபவிச்சேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி. தினேஷ் சார், டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். இங்க எங்க எல்லாரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பை த வே உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். I'll see you in theaters soon. அனைவருக்கும் வணக்கம், அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப அழகான மேடை. இந்த மேடையில் கிட்ட பெரிய சந்தோஷம். இங்கே மேல எல்லா மக்களும் ஒரு பேச்சை கேட்க தான் உட்கார்ந்துருக்கேன். அவங்க என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, எவ்வளவு அழகா பேசுவாங்க என்பது நல்லா தெரியும். இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கான காரணம் கண்ணண்ணா அவர் மூலியமா தான் இந்த படம் கிடைச்சது எனக்கு. அது பெரிய நன்றி கண்ணண்ணா. நான் நன்றி சொல்ல மறந்துடுவேன், அதனால முதல் நன்றி சொல்லிக்கிறேன். மாஸ்டருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி சாய் தம்பிக்கு நன்றி. இந்த படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இயக்குனருடைய அந்த வழிதான் அது பண்ணியிருக்கேன். ஒருவேளை நல்லா பண்ணல, சரியா பண்ணலன்னா அந்த குறை எழுது. நான் சரியா உள்வாங்கி சரியா பண்ணலன்னு அர்த்தம். இந்த கதை ரொம்ப அழகான கதை, ரொம்ப நேர்த்தியான கதை. எல்லாரும் அவ்வளவு உணர்வுபூர்வமா நடிச்சிருக்க படம் ஒரு படம். இந்த இதுல நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசா இருந்துச்சு. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா நான் சிட்டிலே பிறந்து சென்னையிலே பிறந்து சென்னையில வந்த மாதிரி பையன் நான். எனக்கு இப்படிலாம் இருக்குமோ கூட தெரியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த இயக்குனர் சொல்லும் போது காதல் சொல்லிட்டு போவார்,
இதுதான் கதை, இப்படிதான் பண்ணணும், அதிகமாக சத்தம் போடாத கோபின்னா என்ன அப்படி இருக்கும் அப்படின்றது படத்துல ரொம்ப அழகா தெளிவா நிதானத்தோட ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்துல எல்லாருமே சிறந்த நடிகர்கள், அவங்க கூட நானும் இருந்ததுக்கு பெரிய சந்தோஷம். நான் படித்த கல்லூரியில வந்து நான் கேட்டு வளர்ந்த பாடல் எல்லாமே இளையராஜா ஐயாவோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்துருக்கேன். எனக்கு இளையராஜாவை ரொம்ப பிடிக்கும். அவரை நாங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் அவரை மாதிரி நாங்கள் மாறிடுவோம். எனக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய இசையில ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் ஒரு படம் நடிச்சு முடிச்ச பிறகு அந்த படத்துல ஐயா தான் வந்து மியூசிக் வாசித்தாங்க. அதுல சொன்ன சீன், அந்த சீன்ல வந்து ஆறாரே வரான்ட்டாரு. ஐயோ போச்சே அப்படின்னு நினைச்சோம். நம்ம நினைச்ச ஒரே ஒரு சீன், அந்த சீன்ல வந்து எங்காவது சைலண்டா இருக்கட்டும், அதுல ஆறாவது போட வேணான்ட்டாங்க. போச்சு, அந்த காலகட்டம் போச்சு. அதுக்கப்புறம் சினேகன் ஐயா வந்து வீட்டுக்கு கூட்டு போய் ஐயா பார்க்க வச்சு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். அந்த புகழும் சந்தோஷம் சினேகன் ஐயாவை சேரும். அது உறவு, அழகான உறவு. அந்த உறவு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, வா போலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சாங்க. அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரசிச்ச காலங்கள். இன்னைக்கு நான் ஒரு கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரம் நடிச்சதுல அதுல ஐயா வாசிச்சிருக்காங்க. அவரோட வயலின் பேசியிருக்கு, அவரோட நோட்ஸ் பேசியிருக்கு. அது பெரிய சந்தோஷம், நான் பெற்ற பெரிய இன்பம், இது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு எல்லா புகழும் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இந்த இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள், மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசா தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்திருந்தால் அது பெரிய மன்னிப்பு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். மறக்காம இந்த படத்தை தேர்தல் படம் பாருங்க. உங்களோட பெரிய ஆதரவுக்கு முதல் எடுத்துக்காட்டு உங்க கைத்தட்டல் மட்டுமே. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். பேரன்பும் பெருங்கோபமும் என்ற ஒற்றை சிந்தனையோடு ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த மேடையை அந்த மேடையை நான் பார்க்குறேன். அண்ணன் சித்ரா லட்சுமணன் சொன்ன மாதிரி நேற்று படத்தை பார்க்குற வாய்ப்பு, அண்ணன் சீமான் அவர்களோடு அமர்ந்து அந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கு வந்து நம்முடைய மூத்த அண்ணன் தங்கர்பச்சன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். படத்தை பார்த்தோம், ரொம்ப அழகான படம். நிறைய நேரத்தில் நான் எடுத்துக்க விரும்பலை. காலகாலமாக மானுட ஜாதியே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மானுட ஜாதி தொடர்ந்து ஒரு யுத்தத்தை நடத்திக்கிட்டே இருக்கு. அவனவன் ஜாதியை அவனவன் கொண்டாடினாலும் பொதுவெளியில் ஜாதிக்கு எதிரானவன் போல தன்னை சித்தரித்துக் கொள்வதில் எல்லாம் முனைப்பாக இருக்கிறான். அந்த முனைப்பில் 1% உண்மையாக இருந்தால் இந்நேரம் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் எல்லா படைப்பாளனுக்குள்ளேயுமே இருக்கு. அந்த ஒரு பெரிய யுத்தத்துடைய தொடர்ச்சியாகத்தான் நான் பேரன்பையும் பெருங்கோபத்தையும் பார்க்கிறேன். அடுத்தடுத்த கடத்துக்கு பலது ஆயுதங்கள் இல்லாமல் சிந்தனை என்கின்ற வலுவான ஆயுதத்தோடு இந்த யுத்தத்தை தொடர்ந்து படைப்பாளிகளும் படைப்புகளும் சிந்தனையாளர்களும் சமூக சிந்தனையாளர்களும் எடுத்துக்கொண்டு நகர்ந்து கொண்டே போகிறார்கள். அதனுடைய அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய நகர்தலாக இந்த படம் இருக்கிறது. ஜாதிக்கு எதிரான படம் தான், ஆனால் அது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற காலப்போக்கில் இது ஒரு மிகப்பெரிய ஜன்னலையோ ஒரு பெரிய வாசலையோ திறந்திருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. எந்த மேடையில் நான் ரொம்ப விரும்புறதுன்னா, தினந்தோறும் அண்ணனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி மேடைகள்ல தான் அண்ணனுடைய குரல் ரொம்ப அழுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய நேரத்தையும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுத்து நடித்த அத்தனை பேருக்கும் அற்புதமா பண்ணியிருக்காங்க. அழகா வேலை வாங்கியிருக்கீங்க. எப்போதுமே வந்து ஒரு வலுவான சிந்தனைக்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்ற அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லலாம். அதுபோல இந்த வலுவான படத்திற்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்றாலும் நம்மளுடைய பிரியங்கள் தேவைப்படுகிறது. உங்கள் பிரியத்தால் இந்த படம் வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.